இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னா தண்ணி வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தண்ணி வரல, எங்கள் வீட்டில் தண்ணி வரல, உங்கள் வீட்டில் தண்ணி வருதா அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறத த வாட்டர் சப்ளை ஹேஸ் ஸ்டாப்டு. த வாட்டர் சப்ளை ஹேஸ் ஸ்டாப்டு அப்படின்னா தண்ணி வர்றது நின்று போச்சு, ஸோ தண்ணி வரலை, அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் ஒன், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ரொம்ப நேரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அது ஸ்டாப் பண்ணும்போது சரி ஓகேடி நம்ம நாளைக்கு பேசலாம், சரி ஓகேடா நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை வி கேன் டாக் டுமாரோ. வி கேன் டாக் டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு அர்த்தம். அவர் எனக்காக எதையும் செய்வார். ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர்லாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் எனக்காக எவ்வளோ வேணாலும் செய்வார், எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறத ஹீ வில் டூ எனிதிங் ஃபார் மீ. ஹீ வில் டூ எனிதிங் ஃபார் மீ அப்படின்னா அவர் எனக்காக எல்லாம் செய்வார் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் பற்றி அறிவார்கள் அப்படின்னா, அறிவார்கள் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, அவர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறத தே வில் நோ அபவுட் தட். தே வில் நோ அபவுட் தட். வில் அப்படின்னா ஃப்யூச்சரில் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறத வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீ ஏன் நடந்துகிட்டே இருக்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டுற, நீ ஏன் நடந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீ ஏன் நடந்துகிட்டே இருக்க இப்படி நான்ஸ்டாப்பாக, ஒரு இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்? நீ ஏன் நடந்து கொண்டே இருக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒய் ஆர் யூ வாக் கண்டினியூவஸ்லி. ஒய் ஆர் யூ வாக் கண்டினியூவஸ்லி அப்படி கண்டினியூவஸ்லினா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது, கண்டினியூவஸாக நடக்கிறது, அதுதான் கண்டினியூஸ்லின்னு சொல்லுவோம். ஒய் ஆர் யூ வாக் கண்டினியூவஸ்லி அப்படின்னா நீ ஏன் நடந்துக்கிட்டே இருக்க நான் ஸ்டாப்பாக, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ரொம்ப சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சிரிக்காத அப்படின்னு சொல்கிறத சிரிக்கிறது என்னென்னு சொல்லுவோம், லாஃப்னு சொல்லுவோம். ரொம்ப சிரிக்காத அப்படிங்கிறது இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், சிரிக்காத. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பேசும்போது என்ன சொல்வோம், நாட் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் லாஃப் டூ மச். டோன்ட் லாஃப் டூ மச் அப்படின்னா ரொம்ப ஓவராக சிரிக்காத, ரொம்ப சிரிக்காத, அதிகமாக சிரிக்காத. இது எல்லாத்துக்குமே சேம் மீனிங். காலையில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. குழந்தைங்க பொதுவாகவே காலையில் சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஆஃபீஸ் போகிற மென் உமன் யாராக இருக்கட்டும் காலையில் சாப்பிட மாட்டாங்க. அதை காலையில் சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை சாப்பாட்டை தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்வோம். நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்வேர் அப்படின்னா சத்தியம் செய்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறது தான் ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி வே அப்படின்னா நான் வந்துட்டுருக்கேன், நான் பைக் ஓட்டிகிட்ருக்கும் போது ஆன் தி வேல இருக்கேன், நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பைக், கார் எது வேணாலும் இருக்கட்டும், அப்போது ஒரு கால் வந்துச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஐ எம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மீனிங். நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.